30 நாட்கள். ஆமா, 60 நாட்கள் இருந்தாலும் பிஸியா அந்த மாதிரி பிஸி ஷெட்யூல் தான். ஆக்சுவலி புரோகிதம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கல்யாணம் போக மாட்டேன். நிச்சயதார்த்தம், மஞ்சள் நீர், இந்த கணபதி கும்பாபிஷேகம் இப்படி போறேன். கோவில் பூஜை, பாட்டு கச்சேரி, அப்புறம் சுவாமி அலங்காரம், அந்த மாதிரி போவேன். அப்பா, நான், பாட்டி 3 பேர் தான் இருக்கோம். அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். பெரிய அக்கா வந்து கவர்மெண்ட் டீச்சர், அவங்க. சின்ன அக்கா வந்து அமெரிக்காவில் ஒர்க் பண்றாங்க. கார்த்தியர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது எப்போ, என்ன இது, அதை பத்தினது சொல்லுங்க. திருமண வாழ்க்கையில அவ்வளவா எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ லைஃப் லாங் ஜாலியாக இருக்கணும், இதே மாதிரியே இருக்கணும். நம்மளை கேட்கறதுக்கு யாரும் ஆள் இருக்கக்கூடாது. நானே ராஜா, அந்த மாதிரி ஒரு திருமண வாழ்க்கை வேணாம், அதை வந்து வேண்டாம். திருமண வாழ்க்கை அதுக்குள்ளே நான் போகல. ஏன்னா எனக்கு எல்லாமே எனக்கே தெரியும். நானே சமையல் பண்ணுவேன், நானே துணி துவைப்பேன், எல்லாமே நானே பண்ணிப்பேன். ஸோ எனக்கு எதுக்கு ஒரு ஆள் எனக்கு, அதனால வேண்டாம். உண்டுதான். ஸோ எல்லாருக்கும் எனக்கே தெரியும் போது நம்ம யாரையும் கஷ்டப்படுத்த வேண்டாம். எனக்கு எப்பயுமே நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு தேவையானது நானே தான் செஞ்சுப்பேன். எங்க அம்மா குக் பண்ணா கூட நானே போட்டு சாப்பிடுவேன். எனக்கு யாருன்னா ஒருத்தவங்க பரிமாறினா எனக்கு ஒருத்தருக்கு பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி நானே செல்ஃபா எல்லாம் பண்ணி பண்ணி எனக்கு அதுவே பிடிச்சி போச்சு. ஸோ தனிமையா இருக்கிறதே, தனிமையா நான் எவ்வளவு நாள் வேணா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா மிங்கிளா இருக்கிறதும் பிடிக்கும். மேரேஜ் மட்டும் பிடிக்காது. மேரேஜ் மட்டும் வேணாம், மிச்சம் எல்லாமே ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது.